Hi guys, welcome to A to Z for Projects. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு மோஷன் டிடெக்டர்னா எப்படி ஒரு பஸர் அடிக்கிறது, ஓகேவா? இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்னா நம்ம பேங்க்ஸில், செக்யூரிட்டி சிஸ்டமாக, அப்புறம் நம்ம ஜுவல்லரி ஷாப்ஸ் அந்த மாதிரி எங்கே வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி ரிலேட்டட் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம 555 டைமர் ஏசி தான் யூஸ் பண்ண போகிறோம். 555 டைமர் ஏசியில் இந்த வெட்டுமா இருக்கா, அதுக்கு இந்த சைடு தான் ஃபஸ்ட்டு டு 4th 5th to 8th, ஓகேவா? இதுதான் பின் டயக்ராம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பின்னையும் நம்ம 6th பின்னையும் கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டையும் 6th கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா 2 10K ரெஜிஸ்டர் எடுத்துக்கலாம். 10K ரெஜிஸ்டர் எடுத்துக்கிட்டு செகண்ட் பின்னையும் 8th பின்னையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இன்னொரு 10K ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு 4th பின் இருக்கா, 4th பின்னையும் நம்ம 8th பின்னையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ரீசெட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் ஃபிட் பண்ணிக்கலாம். ரீசெட் பட்டன் எங்கே ஃபிட் பண்ணணும்னா நம்ம இங்கே இருக்கா 4th பின் இருக்கா, 4th பின் தான் நம்ம எப்போவுமே ரீசெட்டுக்கு பட்டனாக யூஸ் பண்ணுவோம். அதான் நம்ம கொடுத்துக்கலாம். ரீசெட் கொடுத்து ஒரு சைடை நான் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டேன். 4thலேருந்து எடுத்து ஒரு சைடை ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டு இன்னொரு சைடை நான் க்ரௌண்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? க்ரௌண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு பாசிட்டிவ் லைன் கொடுக்கணுமா, அந்த பாசிட்டிவ் லைன் காட்டி நம்ம 8th பின் இருக்கா, எப்போவுமே 555 டைமர் ஏசியை பொறுத்தளவில் 8th பின் தான் பாசிட்டிவ், ஓகேவா? 8th பின்னை கொண்டு போய் நம்ம காமன் பாசிட்டிவில் கொடுத்தாச்சு. இதை நெகட்டிவ் கொடுக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பின் இருக்கா, ஃபஸ்ட்டு பின் எப்போவுமே நெகட்டிவ் போயிடணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு பின் எப்போவுமே நெகட்டிவ் போயிடணும், ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்க்யூட் எது மூலிமா ஆக்டிவேட் பண்ண போகிறோம்னா ஐஆர் மூலியமாக தான். ஏன்னா மோஷன் டிடெக்டானால் இண்டிகேட் பண்ணுறது ஐஆர் தானே, அதனால் ஐஆர் சென்சார் ஃபிட் பண்ணிக்கலாம். ஐஆர் சென்சார் ஃபிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு விசிசி இருக்கா, விசிசி கொண்டு போய் நம்ம ப்ளஸில் கொடுத்துடலாம். ஏதாச்சும் ஒரு ப்ளஸில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா கிரவுண்ட் இருக்கா, இதோட கிரவுண்டை கொண்டு போய் நம்ம கிரவுண்ட் பண்ணிடலாம். செகண்ட் பின்னை கொண்டு போய் நம்ம கிரவுண்ட் பண்ணிடலாம். இன்னும் ஐஆரில் விசிசி கொடுத்தாச்சு, கிரவுண்ட் கொடுத்தாச்சு. அவுட்புட் இருக்கா, அவுட்புட் என்ன பண்ணணும்னா எடுத்து கொண்டு போய் நம்ம செகண்ட் பின், அதாவது ஐசியோட செகண்ட் பின்னில் கொடுத்துடணும், ஓகேவா? நம்ம ஐசியோட செகண்ட் பின்னில் கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். இதில் சர்க்யூட் இதுக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு மோஷன் டிடெக்ட் ஆனால் எப்படி இதுக்கு சவுண்ட் வர வைக்கிறதா பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இது எப்படின்னா நம்ம ஒரு பஸர் எடுத்துக்கலாம். பஸரை நம்ம இண்டிகேட்டிங் டிவைஸை யூஸ் பண்ணிக்கலாம் அதில், ஓகேவா? பஸரை நம்ம ப்ளஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணி கொண்டு போய் நம்ம தேர்ட் பின் இருக்கா, தேர்ட் பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? தேர்ட் பின்னில் தான் அவுட்புட். எப்போவுமே 555 டைமர் ஏசியை பொறுத்தவரை தேர்ட் பின் ப்ளஸ் அவுட்புட் வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா அந்த பஸரோட மைனஸை கொண்டு போய் நம்ம க்ரௌண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 5 voltage அவுட்புட் கொடுக்குற மாதிரி ஒரு சர்க்யூட் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை என்ன பண்ண போகிறோம்னா 7805, ஓகேவா? 7805 ரெகுலேட்டர் எடுத்து நான் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதோட 3 பின் இருக்குமா, ஃபஸ்ட் பின்னை விட்டுருங்க. செகண்ட் பின் இருக்கா, செகண்ட் பின் நம்ம கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, அதனால் நம்ம கிரவுண்டில் கொடுத்துக்கலாம். தேர்ட் பின் இருக்கா, தேர்ட் பின் அவுட்புட் ப்ளஸ் 5 voltage வரும், ஓகேவா? நம்ம 9 voltage கொடுக்க போகிறோம், அதை 5 voltageஆக கன்வெர்ட் பண்ணி இது கொடுக்கும், ஓகேவா? இன்னும் ஃபஸ்ட் பின் மட்டும் இருக்கும். அந்த ஃபஸ்ட் பின் என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ்ஸை கொண்டு போய் நம்ம பேட்டரியோட ப்ளஸ்ஸை கொண்டு போய் நம்ம ஃபஸ்ட் பின்னில் கொடுத்தாச்சு. பேட்டரியோட கிரவுண்ட் இருக்கா, பேட்டரியோட கிரவுண்டை கொண்டு போய் நார்மலாக உள்ள கிரவுண்ட் ஏதாச்சும் ஒரு கிரவுண்டில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்யூட்டை பவர் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு 9 voltage பேட்டரி எடுத்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இது பஸர் அடிக்க ஆரம்பிக்கும். நம்ம ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது ரீசெட் ஆயிரும். இப்போ நீங்கள் இதை ஒரு பேங்க்லேயோ ஒரு நகைக்கடையிலையோ நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா யாராச்சும் இந்த சைடு மூவ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பஸர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது செக்யூரிட்டி அந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற வரை இது பஸர் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இல்லைனா இது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இதான் நம்ம இன்றைக்கி பார்த்த ப்ராஜெக்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.